குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா படிங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம்னா வந்து கேளுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3rd சாப்டர் 12th தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சாமி. அதில் எக்ஸாம்பிள் 322 தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்து கண்ணு. த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் x³ - 6x² - 4x plus 24 equal to 0 are in arithmetic progress. Find its roots. பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிறது arithmetic progressல இதனுடைய ரூட் இருக்குதான். அப்போ இந்த ரூட் என்னவா இருக்கும்? இப்போ பாருங்கள், சொல்யூஷனில் வந்து x³ - 6x² - 4x plus 24. அப்போ இது a, இது b, இது c, இது d கண்ணு. a வந்து 1, b வந்து -6, c -4, d வந்து 24. The roots are in AP. Arithmetic progressனா AP. அப்போ hence the roots are எப்படி இருக்கும்? கூட்டுத்தொடர். அப்போ therefore நாம் எப்படி எடுத்துக்கணும் அந்த ரூட்டை? ஆல்ஃபா மைனஸ் டி, ஆல்ஃபா ப்ளஸ் டி, டியை ஆட் பண்ணிக்கிட்டு போகிறது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபா மைனஸ் டி எடுத்துக்கணும். அதோட டி ஆட் பண்ணால் ஆல்ஃபா தான். இதோட டி ஆட் பண்ணால் டி கேன்சல் ஆகி ஆல்ஃபா. இதோட டி ஆட் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் டி. அப்போ அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ்னால் இப்படி தான் நம்ம ரூட் எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சிங்க. கூட்டுத்தொடர் கூட்டிக்கிட்டே போடுற மாதிரி. அப்போ சம் 1 போட போகிறோம். ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி. மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிரும். 3 ஆல்ஃபா கிடைக்கும். சம் 1க்கான ஃபார்முலா -b/a. அப்போ மைனஸ் பிங்கிற இடத்துல -6 இருக்குது, ஏங்கிற இடத்துல 1, அது போட தேவையில்லை. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிடும். அப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு +6. 3க்கும் 6க்கும் அடித்து போட்டோம்னா நமக்கு 2 வந்துருந்தாங்க. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, 1 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தேர்ஃபோர் இனிமேல் 10th மாடலில் போய்க்கலாம். எப்படி? இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் பாருங்கள். 1 -6 -4 + 24. நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ரூட்டு +2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ தேர்ஃபோர் இங்கே 0 போட்டோம்னா இது அப்படியே +1. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, குறி ஒரே மாதிரி பெருக்கினா ப்ளஸ்ஸு. 1 2 is 2. பெரிய நம்பருடைய குறி மைனஸ், குறி வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால கழித்து போட்டுக்கிறோம். எகைன் குறியை மாற்றி பெருக்கினா -. 4 2s are 8. பெரிய நம்பருடைய குறி மைனஸ், குறி சேமாக இருக்கனால கூட்டிக்கிறோம். எகைன் குறி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. பாருங்கள், குறியை மாற்றி பெருக்கினா மைனஸ். அப்போ 2 × 12 24. நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னு. குறியை ஒரே மாதிரி பெருக்கினா ப்ளஸ்ஸு, குறியை மாற்றி பெருக்கினா மைனஸ். சரியா தங்கம்? அப்போ 0 வந்துடும். அப்போ இங்கே +2வா? உடனே இங்கே எழுதும்போது நம்ம என்னென்னு எழுதணும்? x - 2 is a factor. புரியுதா தங்கம்? அப்போ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீதி இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதோட x² சேர்த்தணும், இதோட x, இது கான்ஸ்டன்ட். அப்போ 1x² - 4x - 12 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பெருக்குனா -12 வரணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது -4 வரணும். 12 அப்படின்னா 6 2s are 12. 4க்காக பாருங்கள், 6 2s are 12 எடுத்துக்கோ. இங்கே பாரு, மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் வரணும். அப்படின்னா நாம் கண்டுபிடிச்ச 6 2, ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்கணும், ஒரு நம்பருக்கு ப்ளஸ் இருக்கணும். இதை பாரு. அப்போ இதை பெரிய நம்பருக்கு போட்டுக்கோ, சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸை போட்டுக்கோ. நல்லா பாரு கண்ணு. -12. இதில் குழப்பற மாதிரி இருந்தால் கேளு. 6 2s are 12 சாமி. இது மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நம்பர் ப்ளஸில் வரும், ஒரு நம்பர் மைனஸில் வரும். இந்த நம்பரை பெரிய நம்பருக்கு மட்டும் போடு. புரியுதா? நல்லா கவனமாக பார்த்துக்கோ. 12 இது மைனஸ் இருந்தால் இந்த சிம்பிளை பெரிய நம்பருக்கு மட்டும்தான் போடணும். அடுத்த நம்பருக்கு இங்கே மைனஸ் போட்டோம்னா அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸ் போட்டால் ஒரு ஃபேக்டர் வந்து x - 6, அனதர் ஃபேக்டர் x + 2. புரிஞ்சுதாக்கண்ணா? அப்போ டோட்டல் ஃபேக்டர் பாரு. ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ x - 2, அடுத்தது x - 6, x + 2 ஈக்குவல் டு 0 போட்டால் சொல்யூஷன் பாருங்கள். அப்போ x ஈக்குவல் டு -2 ரைட் சைடு போச்சுன்னா பாரு, இங்கேருந்து பாரு, +2 ரைட் சைடு போச்சுன்னா -2. அதுக்கு அடுத்தது x ஈக்குவல் டு +2, அடுத்தது x ஈக்குவல் டு +6. இதுக்கு நான் ஏன் இப்படி போடுறேன்னு சொல்கிறேன். காரணம்
இங்கே பாருங்கள் +2 ரைட் சைட் போனால் அப்போ x ஈக்குவல் டு -2 ஒரு சொல்யூஷன், x ஈக்குவல் டு +2 ஒரு சொல்யூஷன், x ஈக்குவல் டு +6 ஒரு சொல்யூஷன். இது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா -2 சரியா கண்ணு. இதோட 4 ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் +2, இதோட 4 ஆட் பண்ணிங்கன்னா +6. பார் -2 +2 +6 ஆர் இன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ். புரியுதா தங்கம்? இது ஒன்றுமே கிடையாது, கவனமாக பாருக்கு. ஒன்றும் இல்லை, டானா வகுத்தல். உனக்கு ஜஸ்ட்டு சரி எனக்கு இதெல்லாம் எனக்கு போடவே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீ போட்டு பார்த்துக்கலாம், பென்சிலில் போட்டு பார்த்துக்கலாம். எப்படி வந்து இங்கே பார் 1 போட்டுப்பார் வரலையா, அடுத்தது -1 போட்டுப்பார் அது வரலையா, அடுத்தது 2 போட்டுப்பார், ஆட்டோமேட்டிக்காக 0 வரும். அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோ. இது பார், இதுக்கு நீ இந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்பு தான் இது. இந்த ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. அப்போ தேர்ஃபோர் ரூட் வந்து ஆல்ஃபா - டி ஆல்ஃபா + டியில் தான் இருக்கும். இப்போ இது அப்போ சம் 1 போட்டினாவே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூட் கிடச்சிடும். டானா வகுத்தல் போட்டு ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணி மற்ற 2 ரூட்டையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளோ தான். இது புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் உனக்கு குழப்பமாக இருந்தால் இன்றைக்கி இது கேளு, ஓகேவா? நீ இப்படி தான் எழுதணும், ஆர்டராக இப்படி தான் எழுதணும் அப்படின்லாம் கூட இல்லை, நீ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆக மொத்தம் ஆரின் ஏபி உனக்கு புரியறதுக்காக நான் இதை சொன்னேன். புரியுதா? தேங்க்யூ.